செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2119. இன்றைய சிறைப்பழிப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரர்களே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டில்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு இஷான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அதிகாரம் 10 இனியவை குரல். இன்சொலால் இரமலை படியிரலாமாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அகனமந்து இதிலே நன்று முகனமந்து இன்சொல நாகப்பெறின் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலி நதி அறம். துன்புறவும் துவாமை இல்லாகும் ஏமாட்டும் இன்புறும் இன்சொலருக்கு பணியுடைய நின்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியலாம் மற்ற பிற அல்லவை தயாரம் பிறகும் நல்லவே நாடி இனிய சொல்லின் நின்று நன்றி பயக்கும் பயனின்றி பண்மீன் தலைப்பெரிய சொல். சிறுமையில் நீங்க இன்சொல் மறுமை இன்பம் தரும். இன்சொல் இணைந்து இன்றல் காண்பான் எவன்குள்ள வன்சொல் வழங்குவது இனிய உறவாக இன்னாத குரல் கண்ணீர்ப்பா காய்க்காரும் தட்டு. நன்றி. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை நில்லாதவற்றின் நில புள்ளரி வன்மை கடை கூத்தாட்டு அவைக்கோத அச்சமது போக்கு மதில் நச்சு அற்காய் எல்பிடிஸ் மது பெற்றார்க்கு வாங்கிய செயல் நாளென ஒன்றுபல் காட்டி உயிரும் மாறாத உணர்வற்பெறின் நாச்சற்று விக்கல் மேல் வாராவும் நல்வினை மேசென்று செய்யப்படும் நெருநல் உணர்வு நின்றில்லை என்னும் பெருமை உழைத்தி இவ்வுலகு ஒருபொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்லப்பல குடம்பை தளந்தொழிய புல்பரந்தற்று உடம்போடு உயிரிழப்பு ஒருங்குவது போலும் சாக்காடு ஒருங்கி விழுப்பது போலும் பிறப்பு புக்கில் அமைந்திட்டு கொள்ள உடம்புல துச்சில் இருந்த உயிருக்கு. நன்றி.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வேற யாரும் இருக்காங்க தம்பி? பி ஒருத்தங்க இருக்காங்களே, யாரு இது? தெரியலையே யாருன்னு. சரி, மகிழ்ச்சி. இனி சுவாதி வந்துட்டாங்க. குரலமது வாங்க. அடுத்ததாக சுவாதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 40 கல்வி. குறள் எண் 400. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. பொருள்: அழிவில்லா செல்வம் கல்வி செல்வமே. பிற செல்வங்கள் எல்லாம் அது போல் அல்லவே. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 11. நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வைத்து மட்டும் ஆற்றல் அறிதல். காலத்தினால் செய்த நன்றி சிறிதென ஞானத்தினால் நாணம் பெரிது. பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது. திணைத்துணை நன்றி செய் பயன்துணையார் கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரத்தொன்று உதவி உதவி செய்யப்பட்டதால். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய குரல் நிகழ்வு எண் குரல் நட்பு அதிகாரத்தினுடைய ஈற்றையல் குரல். நட்பிற்கு வீட்டெருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஒன்றும் நிலை. மன வேறுபாடு கொள்ளாமல் தன்னால் ஏழும் வழிகளெல்லாம் துணை நின்று நட்பனை தாங்குவதுதான் நட்பின் சிறப்பாகும். நட்பின் அரியணை எது என்றால், எப்போதும் மாறாமல் முடிந்த பொழுது எல்லாம் ஒருவர் உதவுவதே ஆகும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள். இதே நாளில் 69ஆம் ஆண்டு ரைன் இராணுவ தளபதி விட்டேலியசு பேரரசர் ஒத்தோவை தோற்கடித்து உரோம பேரரசின் ஆட்சியை கைப்பற்றினார். 70ஆம் ஆண்டு எருசலேம் முற்றுகை பேரரசர் வெப்பாசியின் மகன் டைட்டசு யூத தலைநகரை சுற்றி வளைத்தார். 1699ஆம் ஆண்டு நானக்சாஹி நாட்காட்டின்படி கால்சா என்ற சீக்கிய அறப்படை இயக்கத்துக்கு குரு கோவிந்த் சிங் அடிக்கல் நாட்டிய நிகழ்வு இடம்பெற்றது. 1828ஆம் ஆண்டு நோவா வெப்ஸ்டர் தனது அகராதியில் முதலாவது பதிவுக்கான காப்புரிமையை பெற்றுக் கொண்டார். 1841ஆம் ஆண்டு ஹங்கேரி ஆஸ்திரியாவில் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1865 அமெரிக்க அரசு தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் ஜோன் வில்சன் பூத் என்பவரால் சுடப்பட்டார். லிங்கன் அடுத்த நாள் மறைந்தார். 1890ஆம் ஆண்டு அமெரிக்க நாடுகள் அமைப்பு வாஷிங்டனில் அமைக்கப்பட்டது. 1894ஆம் ஆண்டு தாமஸ் எடிசன் ஒளிப்படங்களை பாவித்து அசையும் படக்காட்சியை காட்டும் கிரெடஸ்கோப் என்ற அசையும் ஒளிப்பட காட்சியை காட்சிப்படுத்தினார். 1909ஆம் ஆண்டு உதிமன்னர் சிடிசியா என்ற ஆர்மீனிய நகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் சற்று 30,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். 1912ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் பயணிகள் கப்பல் டைட்டானிக் வட அட்லாண்டிக் கடலில் பனிப்பாறையுடன் மோதியது. அடுத்த நாள் ஏப்ரல் 15 அதிகாலையில் அது 1503 பேருடன் கடலில் மூழ்கியது. 1915ஆம் ஆண்டு துருக்கி ஆர்மீனியாவை முற்றுகையிட்டது. 1928ஆம் ஆண்டு பிரமன் என்ற ஜெர்மனிய வானூர்தி கனடாவின் கிரினி தீவை அடைந்தது. கிழக்கிலிருந்து மேற்கே அட்லாந்திக் பெருங்கடலை வெற்றியமாக தாண்டிய முதலாவது வானூர்தி இதுவாகும். 1944ஆம் ஆண்டு மும்பை துறைமுகத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 300 பேர் கொல்லப்பட்டனர். 1958ஆம் ஆண்டு லைக்கா என்ற நாயை விண்ணுக்கு கொண்டு சென்ற சோவியத்தின் ஸ்புட்னிக் 2 என்ற செய்மதி 1162 நாட்கள் பூமியை சுற்றி பின்னர் சுற்றுப்பாதையிலிருந்து வீழ்ந்தது. 1967ஆம் ஆண்டு நாசிம்பே எதேமேயா டோகோவின் அரசு தலைவர் நிக்கோலஸ் குருசியை வீழ்த்தி தன்னை புதிய அரசு தலைவராக அறிவித்தார். இவர் அடுத்த 38 ஆண்டுகளுக்கு ஆட்சி செலுத்தினார். 1986ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் 1 கிலோகிராம் எடையில் உள்ள ஆலங்கட்டி மழை பொழிந்ததில் 92 பேர் உயிரிழந்தனர். 2003ஆம் ஆண்டு மனித மரபணு தொகை திட்டம் நிறைவடைந்தது. 2006ஆம் ஆண்டு தில்லி ஜாமா பள்ளிவாசலில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் 13 பேர் காயமடைந்தனர். இதே நாளில்தான் 1891ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தந்தை முதன்முதலாக ஜனநாயக நாட்டில் மிக உலகமெல்லாம் போற்றும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்று. இதே நாளில் அரசியல்வாதியும் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளருமான என்.ஆர். தியாகராஜன் இதே நாளில் 1913ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் பத்திரிகையாளர் வே. பாக்கியநாதன் 2011ஆம் ஆண்டும் பிரபல தென்னிந்திய
திரைப்பட பின்னணி பாடகர் பி ஸ்ரீனிவாஸ் 2013ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவேந்தருடைய பாடல் இது. கனியிடையேறிய சுளையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனோ காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி பொழிலிடை வண்டின் ஒலியும் ஓடை புனலிடை வாய்க்கும் கலியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விழைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டி நீலச்சுடர் மணி வானோ நீலச்சுடர் மணி வானோ அங்கே நிறைய குளிர் வெண்ணிலவாம் காலை பருதியின் உதயோ அங்கே கடல் மேலெல்லாம் ஒளியாம் மாலை சுடரினில் மூழ்கும் மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலன எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன்மதுரம் கிழங்கு காலில் நாளில் இனித்திடும் அப்போ உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. நன்றிங்க தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடகர் பாக்யலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அறிவழி படத்திலிருந்து பாடல். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே உலகுக்கு ஒளி போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே உலகுக்கு ஒளி போலே உடலுக்கு உயிர் போலே பயிருக்கு மழை போலே பைந்தமிழ் மொழியாலே பயிருக்கு மழை போலே பைந்தமிழ் மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறம்பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தாம் சுவைத்ததற்கப்பாலே அறம்பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே அனுபவத்தாலே தாம் சுவைத்ததற்கப்பாலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து
பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது. மனம் மொழிமை இனிக்க வாய்த்திட்ட தேனிது. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது. மனம் மொழிமை இனிக்க வாய்த்திட்ட தேனிது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. எம் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. எம் மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை சுவாதி அக்காரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் மகிழ்ச்சி களம் நிகழ்வு எண் 2019 நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் நெல்லை சிகரம் பூஜானி அவர்கள். ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர். புத்தக புதுமை விரும்பிய ஆசிரியர். சிறந்த கருத்தாளர் ஊக்குவிப்பாளர். மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர். மாற்று சிந்தனையாளர். சிகரம் தொட்ட ஆசிரியர் விருது பெற்றவர். மக்கள் ஆசிரியர் விருது பெற்றவர். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் கீழ்பெணத்தூர் வட்டார பொருளாளர். சாரண சாரணி இயக்கத்தின் பயிற்சியாளர். ஸ்டார் மகளிர் சங்கத்தின் இயக்குநர்களில் ஒருவர். இந்திய பேனா நபர் பேரவை உறுப்பினர். மங்கையர் திலகம் விருது பெற்றவர். அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமையே மகிழ்ச்சி. அம்மா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாமா? பாருங்களேன். அனைவருக்கும் இந்த இளவையில் மாலை பொழுதிலே என்னுடைய இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வ செழிப்புடன் சொந்தங்கள் இணைப்புடன் சுகங்கள் யாவும் மறைந்திட சிறப்பாய் வாழ்வு மலர்ந்திட சோதனைகள் நீங்கிட சாதனைகள் படைத்திட அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமையே மகிழ்ச்சி. திருவள்ளுவர் பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை வைத்துள்ளார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் எப்படி தன்னை தோண்டுபவரையும் தாங்கி பொறுத்துக் கொள்வதை போல நாமும் நம்ம விமர்சனம் பண்ணுபவர்களையும் இகழ்பவர்களையும் தாங்கி பொறுத்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்மளை விமர்சனம் பண்ணுபவர்கள் கூட இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வெறுத்து போயிடுவாங்க. அதனால பொறுமை மிக மிக அவசியம். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதனால்தான் இன்று பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் போன்ற மேற்கோள்களை இன்று நாம் அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். பொதுவாக பொறுமை என்பது மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு கதை மூலமா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை தான் நான் இந்த இடத்திலே கூற விரும்புகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய அலுவலகத்திலே இருக்கும் பொழுது அவருக்கு அமெரிக்காவின் மிக சிறப்புமிக்க ஒரு நிறுவனமான வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திலிருந்து அவருக்கு ஒரு கருவி ஒண்ணு செய்து தர வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆர்டர் வருகிறது. அந்த கருவி என்னவென்றால், யார் எப்பொழுது உள்ள வந்தாலும் ஒரு அலாரம் அடிக்க வேண்டும். அவர்களுடைய மதிய உணவு நேரம், அடுத்தது இடைவேளை நேரம், முடிக்க போற நேரம், அந்த நேரத்துல ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு கருவி ஒண்ணு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து ஐயா கிட்ட கேட்கிறாங்க. உடனே எடிசன் அவர்களும் இரவு பகலாக ஏறக்குறைய ஒரு வாரமாக இருந்து அந்த கருவியை செய்து கொடுக்கிறார். அதை செய்து முடிச்ச பிறகு அவருக்கு ஒரு சங்கடம் ஒண்ணு ஏற்படுது. என்னன்னா, இந்த கருவிக்கு நம்ம எவ்வளவு பணம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கருவி ஒண்ணு அந்த நிறுவனத்துக்கு செய்து வச்சிருக்கிறேன், அதுக்கு எவ்வளவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க, ஒரு $20,000 முதல் $25,000 நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு 2-3 நாட்கள் கழித்து அந்த வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனில இருந்து ஒரு ஊழியர் வந்து இந்த கருவியை வாங்குறதுக்காக எடிசனோட அலுவலகத்துக்கு வராரு. அவருக்கு கேக்குறாரு, சரி இந்த கருவியை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எடிசன் வந்து ஒரு 5 நிமிடம் அப்படியே அமைதியா இருக்கிறார். எவ்வளவு சொல்லலாம், சொல்லலாமா வேண்டாமா, இது அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா, ஒரு மனசுக்குள்ள ஓடுதே தவிர வெளியே பேசவே இல்லை. அப்படியே அமைதியா இருந்த உடனே வந்த ஊழியர் என்ன பண்ணாரு, ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவரே என்ன சொல்லிட்டாரு, $1,00,000 உங்களுக்கு இதுல காசோலையில நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், இது போக மீதிய எங்க அலுவலகத்தில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. கருவியை எடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. எடிசனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. என்னடா, நாம எதிர்பார்த்தது ஒரு 20 முதல் $25,000 தான் எதிர்பார்த்தோம், இன்னைக்கு $1,00,000 கிடைக்குது அப்படிங்கும் போது அவர் யோசிக்கிறாரு, ஒரு 5 நிமிடம் பொறுமையாக இருந்ததால் எனக்கு 3 மடங்கு லாபம் கிடைத்தது. அதே 5 நிமிடம் அவர் பொறுமை இழந்து வேகமா பேசிட்டதுனால அவருக்கு 3 மடங்கு நட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு கதையிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம், பொறுமைதான் மகிழ்ச்சி. அது வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி, படிக்கிற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி என்னும் மகிழ்ச்சியே கிடைக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு, புத்தர் எல்லாருக்குமே தெரியும். புத்தர் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு பேசுறதுக்காக வராரு. அவரு சொல்றாரு, இன்னைக்கு எல்லாருக்கும் நீதி போதனைகள் மாதிரி வாழ்க்கை கருத்துக்களை சொல்வதற்கு இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு எல்லோரும் இந்த மரத்தடியில கூட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த துறவிகள் அவருடைய சீடர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. புத்தரும் வராரு, மக்களையும் பாக்குறாரு, அமைதியா இருக்கிறாரு, திரும்ப கூட்டத்தை பாக்குறாரு, அமைதியா இருக்கிறாரு. உடனே இந்த மக்கள் எல்லாம் என்ன இவரு எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 200 பேருக்கு மேல அந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூட்டம் கலைய ஆரம்பிக்குது. புத்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு ஒரு 7-8 மணி ஆகும்போது இருட்டாகிற நேரத்துல எல்லாருமே கூட்டம் ஃபுல்லா கலைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த நாளும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஒன்றை ஏற்பாடு செய்யறாங்க அவருடைய சீடர்கள் எல்லாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் தான் வந்திருக்காங்க. 100 பேர் வந்து அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளும் போது அன்னைக்கும் அவர் என்ன பண்ணிடுறாரு, கூட்டத்தை பாக்குறாரு, அமைதியா இருக்கிறாரு, எந்த கருத்துமே அவர் பேசவே இல்லை. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போய் கடைசியில ஒரு 10 பேர் மட்டும் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. அப்போதான் புத்தர் வாய் திறந்து பேசுறாரு, இந்த 10 பேர் மட்டும்தான் எனக்கு சீடராக இருப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரே சொல்றாரு. இதுல என்ன அப்படின்னு கேட்டா, பொறுமை யாருக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுதான் இந்த கூட்டமே அவர் கூட்டி இருக்கிறார். சோ அந்த பொறுமையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த புத்தரோட சீடரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இது மட்டும் இல்ல, இது எல்லாமே நம்ம இலக்கியத்திலிருந்து பேசினா கூட சரி, பழைய கால கதைகளா பேசினாலும் சரி, இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது. பொதுவா ஆரம்பத்துல இருந்து ஒரு லவ், அதாவது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த காலத்துல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பேசணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தயக்கம் இருக்கும். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணு எப்போ வருவாங்க, எப்போ கோலம் போட வரும், எப்போ கல்லூரிக்கு போவாங்க, எப்போ வெளியில வரும், தண்ணி எடுக்க வரும், இந்த மாதிரி பார்த்து பயந்து அந்த பொண்ணு பேசுறதுக்கோ இல்ல ஒரு காதல் கடிதம் கொடுப்பதுக்கே ஏறக்குறைய ஒரு 6 மாதங்கள் ஆகிவிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த பொண்ணு என்னைக்காவது வந்து இந்த பேர் வந்து இந்த ஊருக்கு செல்லுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே போதும், அந்த இளைஞனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஐயோ அந்த பொண்ணு நம்ம கிட்ட பேசிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு காத்திருந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த காதல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி கிடைத்த காதல் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் பக்குவமாக பொறுமையாக தன்னுடைய கடைசி கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க அழகா கொண்டு போயிருவாங்க அந்த காதலையும். அது திருமணத்துல முடியும், பேரம்பேத்தி காலத்து வரைக்குமே அந்த காதல் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக பொறுமையாக எடுத்து செல்லப்படும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காதல் என்பது ஒரு 18 வயது முடிவதற்குள்ள இல்ல கல்லூரி படிப்பு முடிவதற்குள்ள ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்பாகவே வந்து மலர்ந்து முடிந்து கருகியும் போய் விடுகிறது. முதல் நாள் பார்க்க வேண்டியது அடுத்த நாள் சொல்லிடுறாங்க, அடுத்த நாள் பிரேக்கப்பும் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு காதல் எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அந்த காத்திருந்த காதலில் இருந்த அந்த பொறுமையில் இருந்த காதல் தான் அன்று மகிழ்ச்சியை கொடுத்தது அனைவருக்கும். அது மட்டுமல்ல, டீச்சர் ஒரு சின்ன செய்தி, உனக்கு ரவுண்டா ஒரு வெளிச்சம் வருது இல்ல, அதை எடுத்துருங்க. அந்த வெளிச்சம் வேண்டாம், ரவுண்டா வச்சிருக்கீங்கல்ல அந்த வெளிச்சம், அதை எடுத்துருங்க. இப்ப பேசுங்க. அந்த வெளிச்சம் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆகி குண்டு குண்டா வருது. இப்ப சரியாச்சு. இதுவே போதும் பேசுங்க, தொடருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிற காலத்துல
நம்ம எல்லாருக்குமே ஒரு பேனா கிடைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பென்சிலா இருக்கட்டும், ஒரு நோட்டு கிடைக்கிறது கூட வாரக்கணக்குல நாள் கணக்குலயும் நம்ம காத்திருந்தோம். அப்படி காத்திருக்கும் போது நமக்கு அந்த பொருள் என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கம் வரும் நமக்கு. அந்த காத்திருப்பு என்பது, அந்த பொறுமை என்பது நாட்களை கடத்துவது மட்டுமல்ல, நம்மை செம்மைப்படுத்துவதற்காகவும் நம்மை சரி செய்வதற்கான ஒரு நாளாக இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த பொருள் நம்ம கையில கிடைக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு சின்ன ஒரு பேனாவா இருக்கலாம், ஒரு நோட்டாக இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு கைக்குட்டையாக கூட இருக்கலாம். அந்த பொருளோட மதிப்பு நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. அதுக்கு வாங்கி கொடுத்த நம்ம அம்மாவோ நம்முடைய அப்பாவோ அவருடைய உழைப்பு அதிகமாக நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட அந்த அப்பேற்பட்ட மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. அதனாலதான் அதை காத்திருந்த பொருள் அப்படின்னு சொல்றோம். அந்த காத்திருந்த நாட்கள், அந்த கிடைக்காத பொருட்கள், அதனால் உடையாத மனமும் தான் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது. இன்னும் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு பார்த்தா, இன்னைக்கு மாடர்ன் பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு ஒரு கேட்பதற்கு முன்னதாகவே அந்த பொருட்கள் உடனடியா கிடைக்கும் பொழுது அவர்கள் எது கேட்டாலும் கிடைச்சிரும். இன்னைக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான காத்திருப்பான நாளும் எந்த பெற்றோரும் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு எல்லா பொருளும் ஈஸியா கிடைக்கிறதுனால, எளிதாக கிடைக்கிறதுனால அந்த பொருளுக்கான ஒரு மதிப்பு அங்கு தெரியாமல் போய்விடுகிறது. என்றாவது ஒரு நாள் இந்த பெற்றோர்கள் இல்ல பள்ளியில் ஆசிரியர்கள் ஏதாவது ஒருத்தர் நோ இன்னைக்கு இல்ல, இது முடியாது, இது செய்ய முடியாதுன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தருவாயில் அந்த மாணவர்கள் பொறுமை இழந்து அவர்கள் கையில் இருக்கிறதை எடுத்து அடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இங்கே பொறுமை இழந்தது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததானா? இல்லை. யார் பொறுமையாக காத்திருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு போன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எல்லாம் 1/2 மணி நேரம் கொடுத்தாங்க முன்னால எல்லாம். இந்த கொரோனா லீவுக்கு பிறகு யாருக்கும் டைம் இல்லாம அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷமா மாத்திட்டாங்க. அந்த 1 நிமிஷ வீடியோ கூட நம்ம பொறுமையா பார்க்காம வேகமா தள்ளிவிட்டு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அந்த போனே பொறுமை இழந்து போய் ஐயாம் நாட்டிய ரோபோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த போனுக்கே பொறுமை இல்லாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, நெட்டு கிடைக்கலன்னா பாருங்களேன், அது கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஐயோ, இதை பார்க்க முடியல, இதை வைக்க முடியல, இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு பிள்ளைங்கள் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு ஜோக்கா இன்னைக்கு குடும்பங்கள்ல பாருங்க. இப்படிதான் ஒரு மனைவி என்ன பண்ணாங்க, காலையிலே சாம்பார் ரசம் மோர் எல்லாமே செய்து முடிச்சு டேபிள் மேல கொண்டு வைக்கிறாங்க. அந்த கணவர் சாப்பிட வர்றாரு. சாப்பிட போகும்போது இன்னைக்கு யாருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா அடுத்த வேலை இருக்குது. எல்லோருக்கும் வேலை, குடும்பம், அலுவலகம் என்று இப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்கு தலையிலையும் ஒரு கத்தி ஒண்ணு தொங்குற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில தான் நாம இருக்கோம். அப்போ இந்த கணவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேக்குது, என்ன இன்னைக்கு ரசத்துல உப்பு இல்ல, புளி இல்ல, காரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவியை பார்த்து கேட்கும்போது மனைவி அங்கிருந்து எட்டி பார்த்து சொல்றாங்க, யோ, நீர் சாப்பிட்றதே குடிக்க வச்ச தண்ணியை தாயா ஊத்தி குடிச்சிட்டு இருக்கீங்க, நான் வச்சிருந்த ரசம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லும் போதுதான் கணவருக்கே தெரியுது, அவர் போனை பார்த்துக்கிட்டே அவர் ரசத்துக்கு பதிலா தண்ணியை தான் ஊத்தி அங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல அவர் பொறுமை இழந்து ரசத்துக்கு பதிலா தண்ணியை ஊத்தி சாப்பிடும் போது எப்படி அங்க உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், அவருக்கு மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும். அதனாலதான் பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது இப்படிதான் கூட்டத்துல ஒரு அம்மா பேசிட்டே இருக்கிறாங்க. இப்படியே கூட்டம் என்ன மாதிரி வச்சுங்களேன், என்னடா கூட்டம் அமைதியா போயிட்டு இருக்குது, நமக்கு கொஞ்சம் கலகல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, கூட்டத்தை பார்த்து எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க, நான் பேசுறத பார்த்து நீங்க கலகலப்பா நல்லா கை தட்டுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல வேகமா முடி வளரும், நீளமா முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டத்துல பேசுறாங்க. அதை பார்த்துட்டு பெண்கள் எல்லாம் வேகமா கையை தட்டிட்டு கை தட்டுறாங்க. அதுல ஒரு அம்மா உடனே வளர்ந்துருச்சா அப்படியே முடிய முன்னாலே எடுத்து பார்த்தாங்களாம். ஒரு முடி வளர்றதுக்கு ஒரு நேரம் கொடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ப்ராசஸா இருக்குது. எல்லாரும் வெயிட் லாஸ் பண்றாங்க, நானும் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற நாள் பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் வாங்குறது என்ன, அதுக்காக அளவு டேப் வாங்குறது என்ன, டிஷர்ட் வாங்குறது என்ன, ஷூ வாங்குறது என்ன, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இதுமாரி இதைதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுக்கான தேவையான பொருட்களையும் வாங்கி வச்சிருவாங்க. இதெல்லாம் போக நான் அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நான் வேகமா ஓடி வெயிட்டை குறைக்க போறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரமும் வச்சிருவாங்க. அடுத்த நாள் அது போல அலாரம் வச்சு ஒரே ஒரு நாள் வேகமா மாங்குன்னு ஓட வேண்டியது, அன்னைக்கு குதிக்க வேண்டியது எல்லாமே பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது ஒரே நாள்ல வேகமா செஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு
வெயிட் மிஷின் மேல ஏறி நின்ன உடனே சரசரன்னு அப்படியே 10 கிலோ குறைஞ்சிடும். பார்ப்பாங்க, எந்த வீட்டுமே குறைஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க வாக்கிங் போற இடத்துலயே பாத்தீங்கன்னா நல்லா சமோசா, வடை, பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டு வந்தா எப்படி வெயிட் குறையும்? எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரம் காலம் வேணும். நம்ம பொறுமையை கொஞ்சம் கடைபிடிக்கணும். அது இல்லாம இன்னும் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க வெயிட் குறையும், அந்த மருந்தை சாப்பிடுங்க வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பொறுமையை இன்னும் பொறுமை இழக்க வைக்கிறதே தவிர நீங்க பொறுமையோட செய்யுங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கிலோ குறைஞ்சா மட்டும்தான் நமக்கு அது மகிழ்ச்சியே கொடுக்கும். அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க ஆசைப்படும்னா நமக்கு தேவையான அந்த டயட் உணவுகளை வீட்டிலே செய்து சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு பொறுமை இருக்குதானா? இல்ல. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். அம்மா அப்பா பிள்ளைங்க தாத்தா பாட்டி எல்லாருமே உட்காந்து சாப்பிடும் போது கூட இந்த கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு அதை ருசிச்சு சாப்பிடுறது டைம் எல்லாம் வேக வேகமா சாப்பிட்டுட்டு அம்மாவை பார்த்து கேக்குறாங்க, அம்மா நான் எந்திரிச்சிட்டுமா, நான் எந்திரிச்சு வெளியே கை கழுவ போயிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அம்மாவே பொறுமை இல்லாம சரி போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுல இந்த புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, தாத்தா பாட்டியாகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களோட உட்காந்து அவங்களோட சேர்ந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுதான் அந்த இடத்த நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு மரியாதை அங்கே ஒரு பொறுமை இல்லாத ஒரு தன்மையாக அங்க நடைபெறுது. அப்படிதான் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருமணங்கள். இந்த திருமணங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? 10 பொருத்தம் பார்க்கிறோம். 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்களின் துணையோடு 8 ஊரில் இருந்தும் சொந்தங்களை வரவழைத்து 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவழைத்து 5 பூதங்களின் சாட்சியாக 4 பேர் வாழ்த்த 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் ஒரு மனமாக ஆவதுதான் திருமணம். இங்கே பையன் திருமணத்திலே மாப்பிள்ளையாண்டான் அமெரிக்காவில் வேலை செய்தாலும் 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் பொண்ணுக்கு 50 பண் 100 பண் நகை போட்டாலும் 2 பேருக்குமே இடையிலே ஒரு பொறுமை என்னும் ஒரு தன்மை இருந்தால் மட்டுமே அது மகிழ்ச்சியானதாக இருக்கும். இங்கே குடும்பங்கள் நடத்துவதற்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் இல்லாமல் கூட இருக்கலாம், கார் பங்களா இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொறுமை மட்டும் இல்லை என்றால் அது குடும்பமாகவே இருக்க முடியாது. குடும்பத்தில் எடுக்கக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் வேக வேகமா பேசுறதாகட்டும், அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரத்தை அமைதியா இருந்து அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த முடிவுகள் நல்ல விதமா எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் கிடைக்குது. அந்த வேகமா எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு காரணத்துக்காகவும் அனைவருக்கும் துன்பப்படாத மாதிரி மனசு கஷ்டப்படாத மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு டைம் அங்க கிடைக்குது. இன்னும் கேட்டா முக்கியமா ஒரு மருத்துவ சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிபி வராது, சுகர் வராது. இன்னும் கேட்டா அவங்க ரத்த ஓட்டம் எப்பவுமே சீராக இருக்கும் பொழுது நீண்ட ஆயுள் அவங்க உயிரோட இருக்கிறதா ஒரு மருத்துவ ஆய்வு ஒண்ணு சொல்லுது. இன்னொன்னு வேணா, எந்த ஒரு குடும்பத்திலையும் கணவனோ மனைவியோ ஒரு காரோ பணமோ பொருளோ யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது நமக்கான கொஞ்ச நேரம் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்களா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு எந்த சொல்யூஷனுமே அங்க வேண்டாம். சொல்றத காது கொடுத்து கொஞ்சம் பொறுமையா கேட்டாலே அந்த குடும்பங்கள், முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாகிறதே இந்த பொறுமையா கேட்கறதெல்லாம் இருக்கும். அது மனைவி சொல்றத கணவனும் கணவன் சொல்றத மனைவியும் கொஞ்ச நேரம் பொறுமையா கேட்டாலே போதும். அந்த குடும்பங்கள் பல்கலைக்கழகமாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குடும்பம் சண்டை இல்லாத குடும்பம் கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம். ரொம்ப உலக அழகனாகவே இருந்தாலும் உலக அழகியாகவே இருந்தாலும் திருமணம் பண்ணி 6 மாசத்துக்கு மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒரே பார்த்த முகத்தை பார்க்க முடியாது. அவர்களுக்கு பார்ப்பதற்கு இன்னொரு முகம் தேவைப்படும். அதுதான் நம்ம குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது வேக வேகமாக வார்த்தைகளை கொட்டி விடாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு பேப்பரில் நம்ம எழுதி கொடுக்கலாம். கொஞ்ச அந்த என்ன நினைக்கிறோமோ அதை வேக வேகமா பேப்பர்ல எழுதி கொடுக்கும்போது அது லெட்டர் போஸ்டிங் மெத்தட் அப்படின்ட்டு முன்னால எல்லாம் நம்ம வச்சிருந்தோம் சின்ன வயசுல எல்லாம். அப்ப நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது வேகமா பேசாம எழுத நினைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கோபம் குறைய ஆரம்பிக்குது. அந்த கோபம் குறையும் போது எதிர் தரப்புல இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடையோ இல்ல கணவனுடையோ இருக்கக்கூடிய அந்த கோபம் குறையும் போது நல்ல வார்த்தைகளை எழுதுறதுக்கு அது தூண்டும். சோ இந்த நேரம் தள்ளி போடுதல் இது எல்லாமே நமக்கு பொறுமையாக இருப்பதற்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை எல்லாம் எழுதி முடிச்ச பிறகு கடைசியில ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படின்ற வார்த்தை அந்த லெட்டர்ல இருக்கும்போது
கோபமா இருக்கிற மனைவி கூட அந்த லெட்டரை பிரிச்சு படிக்கும்போது அந்த இடத்துல சிரிப்பாங்க. இது நிறைய வீட்டுல நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி வேகமா பேசி விடாம கொஞ்சம் நிறுத்தி யோசனை பண்ணி பேசும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில முடிவுகள் எடுப்பதற்கு அவசியமா இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, முதியோர் இல்லங்கள் நம்மளை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கின நம்முடைய பெற்றோர்களை நமக்கு 50 வயசு 60 வயசு ஆகும்போது அவங்க ஒரு பழையபடி குழந்தை மாதிரியே கண்டிப்பா மாறிடுவாங்க. அவங்களை நம்ம கூட வச்சு பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது. அவர்களுமே எதிர்பார்ப்பது தன்னுடைய மகளோ இல்ல மகனோ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம கூட உட்கார்ந்து பேசினாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பொறுமை நம்ம கிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணிடுறோம், மிக கிராமங்கள்ல கூட இப்பவும் தன்னுடைய பெற்றோரை கூட இருந்து பார்க்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முதியோர் இல்லத்துல கொண்டு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து அங்கேயே சேர்த்துடுறாங்க. இதுல அந்த பெற்றோர் எதிர்பார்ப்பது என்னன்னா, நல்லதோ கெட்டதோ சண்டையோ பிரச்சனையோ எல்லாத்தையும் குடும்பத்தோட அவங்க இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த பொறுமை நமக்கு இல்லாம அவரோட பேசுறதுக்கு டைம் இல்லாம தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், முதியோர் இல்லத்துல கொண்டு நம்ம சேர்த்துறோம். அதே மாதிரி ஒரு ஆபீஸ்க்கு ஒரு கணவர் கிளம்பி போறாரு அப்படின்னு சொன்னா, மனைவி சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவரு அங்க போய் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுலயோ இல்ல பொரியலையோ ஏதோ உப்போ இல்ல ஏதோ ஒண்ணு காரமா கொஞ்சம் அதிகமாயிட்டுனா உடனே இன்னைக்கு போனை எடுத்து என்ன சமையல் பண்ணிருக்கிற, எல்லாரும் நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க, உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வேக வேகமா உடனே அதுக்கான ஒரு பதில் அங்க சொல்லும் போது செய்யறவங்களுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்துருக்கு. அதுக்கான நேரம் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. வீட்டுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் மாமனார் மாமியாருக்காகவும் நிறைய நேரம் ஒதுக்கி அவங்க செய்யும் போது ஒரு நாள் கொஞ்சம் உப்போ காரமோ அதிகமாகலாம். அவர்கள் வேணும் என்று அது செய்வதில்லை. அந்த நிகழ்ச்சிகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாயங்காலம் வரைக்கும் பொறுமையா இருந்து வீட்டுக்கு வரும்போது பொறுமையா சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுக்கு சொல்லும் போது இல்ல, சில பேர் மறந்தே போயிடுவோம் என்ன பிரச்சனை நம்ம பேச வந்தோம், அது இன்னைக்கு இல்லாமையே போயிடும். சோ அந்த காலங்களை உடனே பதிலளிக்காமல் கொஞ்சம் தள்ளி போடுறது அந்த குடும்பங்களை நல்லபடியாக கொண்டு போகும். அது போல நம்ம சொன்ன மாதிரி இந்த காத்திருந்த காதல் அதெல்லாம் கணிஞ்சு திருமணத்திற்கு வரும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அதை அந்த ஒரு சீன், அந்த ஒரு காட்சி, அந்த கோபப்பட்ட அந்த ஒரு காட்சியாக பார்க்காமல் ஏறக்குறைய சினிமா மாதிரி 3 மணி நேரம் கூட இல்ல, 30 வருடங்கள் 60 வருடங்கள் சில பேர் 80 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கையானது அந்த ஒரு சீன், அந்த கோவப்படுற ஒரு சீனை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது எப்பவுமே கோவப்படுறவதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாம முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடும் பொழுது அந்த வாழ்க்கையானதும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் பொறுமையோடு கொண்டு செல்லும் பொழுதுதான் அந்த குடும்பமும் அழகான குடும்பமாகவும் நம்மளை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகளும் ரொம்ப அருமையான பிள்ளைகளாகவும் பொறுமையுள்ள பிள்ளைகளாகவும் இருப்பார்கள். அடுத்தது தலைமுறை அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்றைய காலத்தில் நம்ம ஆசிரியர்களோட நிறைய அடி வாங்கியிருப்போம். ஆசிரியர்கள்ட்ட வாங்கின அடிக்கு நாமெல்லாம் மனித உரிமை கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆசிரியர்கள் எல்லாருமே இன்னைக்கு சிறையில தான் இருக்கணும். அவ்வளவு அடி வாங்கணும். அந்த அடி வாங்கி பொறுமையா படித்ததன் காரணமா தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அன்னைக்கு அடி அவங்க அடிக்காம விட்டுருந்தா நாமெல்லாம் உண்மையில கண்டிப்பா சிறையில தான் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஆசிரியரோட மிக குறைந்தபட்ச அதிகாரமான படித்துட்டு வா, முடிய நல்லா விட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீட்டாவா அப்படின்னு கூட ஒரு ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில தான் நாம இருக்கோம். அதை படின்னு சொல்றதா ஒரு ஆசிரியரோட கடமை. அந்த அதிகாரத்தை கூட நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்றைக்கு மாணவர்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறார்கள். அதை விட ஒரு முக்கியம், பெற்றோர்களுமே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உறுதுணையாக இந்த இடத்துல சப்போர்ட் பண்ற மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்படிதான் ஒரு மாணவன் பள்ளி விட்டு போகும்போது அழுதுகிட்டே போறான், சைக்கிள் தள்ளிக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போறான். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னப்பா அழுதுட்டே வர அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் வேகமா அம்மா வாத்தியாரு அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு வேகமா பையனை ஒரு பக்கம் உடம்பு நிறைய கோபத்தை நிறைச்சு கொண்டு அப்படி நேரா ஸ்கூலுக்கு வராங்க. அங்க பள்ளியில கேக்குறாங்க, யாரு நீங்க, எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம், என் பையன் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி அவனை எப்படி நீங்க அடிக்கலாம், நீங்களாம் பொம்பளையா, நீங்களாம் பிள்ளை பெத்தவங்களா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அந்த ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது பையன் அப்பதான் சொல்றான், அம்மா எங்க வாத்தியாரு சைக்கிள்ல போடா பொறுமையா பார்த்து போடான்னு சொன்னாங்க, நான் தாமா கால் தவறி கீழே விழுந்து இந்த எனக்கு அடிபட்டுருச்சுமா, அதுதாம்மா அழுதுகிட்டு வந்தேன், அதை சொல்றதுக்குள்ள நீ வேகமா எங்க ஆசிரியரே திட்டியம்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது ஒண்ணுமே நடக்காத இடத்துல இப்படி திட்டிட்டு போறாங்களே அப்படின்னு. அப்பதான் எனக்கு இந்த நிகழ்வு ஒண்ணு தோணுச்சு. அன்று ஆசிரியரா இருந்தாங்க,
இப்போ மாணவர்களா நாங்க பொறுமையா இருந்தோம், இன்று ஆசிரியர்களாக இருப்பதற்கே பொறுமை தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நிறைய பள்ளியிலும் ஆசிரியர்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மரம் நட்டு வச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு தாத்தா வைத்த தென்னை மரமும் பாட்டி வைத்த கொய்யா மரமும் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாம பொறுமையா மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் பறிக்கிறோம். எல்லாமே அவர்கள் வைத்த மரங்களில் இருந்து அதோடைய பலனை மட்டும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் அந்த ஒரு விதை நடுவதற்கோ இல்ல அந்த செடியை வைத்து தண்ணி ஊத்துவதற்கோ நமக்கு பொறுமை இருக்குதா அப்படின்னு பார்த்தா நமக்கு கண்டிப்பா அந்த பொறுமை இல்லை. அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு பாருங்க, நான் தாத்தா பாட்டி வச்சாங்க, நாம அனுபவிக்கிறோம். நாம வச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு அந்த மரங்கள் போய் சேரும். ஆனா அந்த நாம நடல, அந்த பிள்ளைங்களுக்கு விதை நடுறதுக்கும் தெரியாது, தண்ணி ஊத்தவும் பொறுமை இல்லை. ஏன் அவங்களுக்கு மரம்ன்றதுக்கு இடம் கூட இல்லை. அடுத்த தலைமுறைக்கு காயும் கிடைக்காது, கனியும் கிடைக்காது. அவர்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்குன்னு நினைத்து பாருங்கள். இங்க பொறுமையா நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு வேலை, ஒரு சைக்கிள் இங்க தடைப்படும் போது அடுத்த தலைமுறை வரைக்கும் இந்த பொறுமையின்மை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதோட முக்கியமா என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஒரு சினிமா மோகமாவும் இருக்கு. நிறைய ஹீரோக்களை பார்த்து நான் யாராவது ஒண்ணு அடிக்க வந்தாங்கன்னா அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறதுதான் ஆசைப்படும். அந்த இடத்துல யாராவது பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறோமா, இல்ல அமைதியா விட்டு கொடுத்துட்டு போறோமானா இல்ல. இந்த ஒரு ஜோக்ல கூட நம்ம பார்த்திருக்கோம். வடிவேல் வந்து ஒரு டீ கடையில் நிப்பாரு, ஒரு சின்ன பையன் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். டேய் வாடா, எங்களோட ஒத்தைக்கு வாடா, சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வார்த்தைகள்லாம் பயன்படுத்தும். பக்கத்துல ஒரு பெரியவர் பெரிய மீசையெல்லாம் வச்சிருப்பாரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டிலாம் கட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டே இருப்பாரு. இந்த வடிவேலுக்கு தாங்காது. எப்படி நீ இப்படி பேசலாம் பெரியவங்களை அப்படின்னு சொன்னா, அப்பவும் பெரியவர் கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, வேணாம் அப்படின்லாம் சொல்வார். இருந்தாலும் வடிவேல் வேகமா பொறுமை இல்லாம ஓடி போய் கடைசியில நமக்கு அவரோட கிட்னி இழந்துட்டு தான் வருவாரு. அந்த மாதிரி அது ஜோக்கா இருந்தா கூட அது ஒரு சிந்திக்க கூடியதா இருக்குது. எந்த இடத்துல நம்ம பொறுமையா விட்டு கொடுத்து போறோமோ அங்க எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. நமக்கு சாப்பாடுக்கே சட்னி கிடைக்குது இல்ல, கடைசியில வடிவேல் மாதிரி கிட்னியை தான் கொடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, யாராவது கோபமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரிதான் இருக்கும். உடனே பக்கத்துல கேட்பான், இப்படிதான் ஒரு அம்மா பேருந்துல பஸ் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. 2 பேர் உட்கார்ற சீட்ல ஒரு ஆண் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. இந்த அம்மா கொஞ்சம் உருவத்துல கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அவர் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. இவங்களுக்கு உட்கார்றதுக்கு போதுமான இடம் கிடைக்கல. உடனே பக்கத்துல இருக்கிற அப்படி இடிச்சு கொஞ்சம் தள்ளி உட்காரக்கூடாதா, அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அவர் அமைதியா அப்படியே இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற அம்மா சொல்றாங்க, இன்னும் இவ்வளவு தூரம் அந்த அம்மா பேசுறாங்க, நீங்க அமைதியாவே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து அமைதியா சொல்றாரு, என்னுடைய பயண நேரம் வந்து ரொம்ப குறுகியது. அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கி போயிட போறேன். அதுல நான் என்னுடைய வெளிப்பக்கமா பார்த்து அந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறது கூட டைம் இல்லாம எனக்கு தேவையற்றதை ஏன் நான் என் தலையில போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த அவருடைய இடம் வர்றது வரைக்கும் அமைதியா இருந்து கடந்து போயிடுறாரு. அது மாதிரிதான் நாமளும் கொஞ்சம் பொறுமையா எல்லா இடத்துலயும் சரி, கூட வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இல்ல உறவினர்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லோருமே கொஞ்சம் பொறுமையை நம்ம கடைபிடிச்சோம்னா அந்த குடும்பங்கள் நாளை பேர் சொல்லும் அளவுக்கு நல்ல சிறந்த குடும்பங்களாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வரிசையில காத்திருக்கக்கூடிய பண்பு. நாம எல்லாம் பேங்க்ல போய் வரிசையா காத்து இருந்திருக்கோம், ரேஷன் கடையில காத்து இருந்திருக்கோம், இபி பில் கட்டுறதுக்கு, கேஸ் பில்லுக்கு எல்லாத்துக்குமே பதிவு பண்றதுக்கு ரொம்ப நேரம், அதாவது லைன்ல நிப்போ ஓட்டு போடுறது கூட தான் எல்லா இடத்துலயுமே நம்ம வரிசையில காத்துட்டு இருந்திருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தரா தன்னுடைய முன்னால போக போக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் முன்னால போக போக சரி இன்னும் 2 பேர் தான், இன்னும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு போனா கூட கடைசி நம்ம போய் நிக்கும் போது நின்றுட்டு அது ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய அரிசியோ பருப்போ பாமாயிலோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு திரும்ப போது, அப்பா இன்னைக்கு லைன்ல நின்று இந்த பொருளை வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல கிடைக்கும். அது நல்ல பொருளோ கெட்ட பொருளா இங்க அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் தன்னுடைய முறை வரும் வரையிலும் காத்திருந்து 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 கிடைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அது அளவிட முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்வீங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆன்லைன்லயே பண்ணிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்லைன்லயே பண்றதா இருந்தா கூட எத்தனை பிள்ளைங்க அம்மாவுக்கு அந்த கேஸை கொஞ்சம் புக் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் செய்றாங்க, இருமா செய்யறமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன்லைன்ல பதிவு பண்ணி கொடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இப்போ நார்மலா என்ன பண்ணிடும், பொறுமை இல்லாதவன் ஒரு கையில எடுக்கிற ஒரு ஆயுதம் அப்படி என்னன்னு கேட்டா
ஒரு விமர்சனம் தான். நமக்கு ஒரு முடியலையா, அவனை எப்படியாவது கெடுக்கணுமா அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு இன்னைக்கு பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ எதுலயோ ஒண்ணுல உடனே ஒரு தாழ்வான ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை போட்டுரும். அந்த விமர்சனத்தை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூட எப்படி இருப்பான்னா, கண்டிப்பா அவன் பொறுமை உள்ளவனாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன புன்னகையோடு அந்த விமர்சனங்களை கடந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான். கோபம் யாருக்கு தாங்க வராது? நாய்க்கு பூனைக்கு கூட தான் கோபம் வருது. ஆனால் பொறுமை தைரியசாலிக்கு மட்டும்தான் வரும். அந்த தைரியத்தை தான் நம்ம சொல்றோம் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு முதலே சொல்லி கொடுக்கணும். தன்னுடைய ஒரு பொருள் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து, இன்னைக்கு இல்லம்மா நாளைக்கு, இல்ல அடுத்த நாள் வாங்கி தரேன் அப்படின்னு கொஞ்சம் நாளா தள்ளி போடும்போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொருளோட அருமை தெரியும், அதுக்கான மதிப்பு தெரியும், எப்படி வாங்கி கொடுத்தார்கள் என்று அதை பத்திரமாக பாதுகாக்கவும் தெரியும். நாமெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னா அதை அருந்து போனா கூட ஊக்கு போட்டு தச்சு அது இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியுமோ, அதோட கடைசி ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு, அது பென்சிலாக இருந்தாலும் பேனாவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பயன்படுத்தி நாம் பொறுமையை கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டதனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நாம் பொறுமையாக நம்முடைய குடும்பங்களை எடுத்து செல்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருக்கிறோம். அதே மாதிரி பொதுவா எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை நீங்க பார்க்கணும். பொறுமையை பத்தி திருவள்ளுவர் சொல்லியாச்சு, நாலடியார் சொல்லிட்டாங்க, ஔவையார்ல சொல்லிட்டாங்க. ஆனாலும் எக்ஸாம் எழுதும் போது ஒரு எக்ஸாம் எழுதின உடனே நாம அடுத்த எக்ஸாம் போயிடணும். டிஎன்பிசி ஒரு முறை பாஸ் பண்ணலையா, நம்ம அடுத்த எக்ஸாம் போயிடலாம். இல்லைன்னா இதுக்கு மேல நமக்கு அரசு வேலையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் முறை எழுதும் போது நம்ம ஒரு 2-3 படிக்கிட்ட தாண்டிட்டோம். அடுத்த முறை எழுதும் போது ஒரு 4-5 படிக்கிட்ட தாண்டிட்டோம். ஏன்னா அது பாடங்கள் அப்படிதான் இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த 3வது முறை நமக்கு ஒரு வெற்றி கையில கிடைக்க போற நேரத்துல நம்ம பொறுமை எழுந்து அதை விட்டுட்டு அடுத்து பேங்க் வேலைக்கு போயிடும். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அடுத்தது ரயில்வே எக்ஸாம் இருக்கட்டும், எல்லா எக்ஸாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுல கால வச்சோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு பொறுமையோட ஒரு 4-5 முறை நம்ம அட்டன் பண்ணும் போது சில பேருக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சா நம்ம ஈஸியா ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு ஈஸியா அதுல பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி இருக்குது. ஆனா மற்றவர்கள் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கும் போதுதான் அதோட வெற்றி என்னும் ஒரு கனியை நம்மால் பறிக்க முடியும். அதனால அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்க மாணவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்க பள்ளியில கூட பாத்தீங்கன்னா ஒரு 13 வயசு பொண்ணு, ஒரு 8th படிக்கிற பொண்ணு இன்னைக்கு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வராங்க. ஆனா அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான், சின்ன வயசுல ஈஸியா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு ஓட்டுநர் உரிமம் என்பது ஒரு 18 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்பொழுது நமக்கு 18 வயசு முடியுதோ அப்பொழுதுதான் நம்ம ஓட்டுநர் உரிமமே நம்ம பெற முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். நம்ம சைக்கிள் ஓட்டும்போது கூட அப்படிதான் நினைச்சிருக்கோம், எப்படா 18 வயசு ஆகும், அதுக்கு பிறகு பாருங்க நாங்க வண்டியெல்லாம் ஓட்டுறோம் அப்படின்னு அந்த 18 வயசு வரைக்குமே காத்திருந்தோம். போடும்போது கூட அப்படிதான். நமக்கு ஒரு 18 வயசு முடியும் வரையிலும் முதல் ஓட்டு போட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, இது உங்களோட முதல் ஓட்டா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் நம்மளும் இந்த இந்திய நாட்டுல நம்மளும் ஒரு ஓட்டு போடுற உரிமை கிடைச்சது நமக்கும், நம்மளும் அதுக்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்ற ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கே கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பேஸ்புக்லயும் சரி, ரேடியோலயும் சரி, எல்லா டிவில சரி, எல்லாத்துலயும் பேசுற பிள்ளைங்களை பார்த்தா தன்னுடைய வயதுக்கு மீறின அதிகப்படியான ஒரு பேச்சாகவும் இருக்குது. இது ஒரு விதத்தில் நல்ல பேச்சு திறமை நல்லதாக இருந்தாலும் சீக்கிரம் அரசியல் அவங்க ஈடுபட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் நமக்கு வருது. அந்த அரசியல் மோகமும் பிள்ளைங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல பொறுமையை நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல நான் பேசுறது என்ன, பொறுமையே மகிழ்ச்சி, காத்திருந்து காத்திருந்து கிடைப்பது நம்மை பக்குவப்படுத்தும் செம்மைப்படுத்துவதற்கு தான் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த இந்த கலந்துரையாடல் பேரவை அவர்களுக்கும் இந்த இணையத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். குணமதி எடுத்துக்கோங்க. குணமதி அவர்களுக்கு நன்றிகள். அத்தகைய வார்த்தை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நவில் தோறும் நூல் நாயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர். நூலை கற்கும் தோறும் நூற்பொருள் இன்பம் தருவது போல பண்பாளர் நட்பு பழகம் தோறும் இன்பத்தை தரும் என்கிற உலக பேராசன் வள்ளுவர் அவர்கள் இந்த ஜானகி அம்மாவுக்கு தான் இந்த குரலை எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பண்பாளராகவும் பொறுமையாளராகவும்
இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பொறுமையாகவும் பேசினாங்க, மகிழ்ச்சியாகவும் பேசினாங்க. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை. கொஞ்சம் வளர்ந்து வரும் பட்டிமன்ற பேச்சாளர் என்பதை போல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இணையத்துல ஒரு பட்டிமன்றத்தை பேசினாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பொழிவாக இருந்தது. அதை கூட நான் இப்ப எடிட் பண்ணி 1.5 மணி நிகழ்ச்சியை 1 மணி நேரம் 20 நிமிஷமா மாத்தி அதை தேவையில்லாதெல்லாம் சரி பண்ணி அதை இப்பதான் இணையத்துல போட்டேன். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை சங்கதிகளும் கொண்டு வந்து பொறுமையா இருந்தா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. கடலை விட பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும். அறம் பதிப்பகம் நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்காரு. வாங்க ஐயா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க. நான் உங்களை அதிகமாக தவற விடுகிறேன் என்றுதான் சொல்லணும். அது பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக ஐயா அவர்களுக்கும் இங்க அவையில் இருக்கிற அத்தனை சான்றோர் மக்களையும் வணங்கி, விஷாலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க, அங்க செய்யாருன்னு நினைக்கிறேன். வினயதீர்த்தன் ஐயா வந்திருக்காரு. இப்படி நிறைய சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில பொறுமைனா என்ன, நீங்க பொறுமையா இருந்தா என்னென்ன வாழ்க்கையில கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சொன்னாங்க. அதுல ரொம்ப பிரசித்தியமான ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பயுமே அலட்டிக்காம பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கூடும் அப்படி ஒரு விஷயத்த நடுவுல சொல்றாங்க. அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, உடல் எடையை குறைக்கணும் சைக்கிள் வாங்குவீங்க, ஆனா சைக்கிள் ஓட்டாமே விட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்க இது குறைக்கணும் நிறைய மிஷின் எல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதாவது அளவான அந்த கொழுப்பை குறைப்பது தான் சிறந்தது. ஒரே அடியா குறைச்சிங்கனாலும் உடம்பு நல்லா இருக்காது, அதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, மாடல் பெற்றோர்களை பத்தி பேசுது. மாடல் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியாது என்பதையெல்லாம் சரியா சொன்னாங்க. நான் கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப ஜோக்காவும் சொன்னாங்க. அந்த கணவர் தண்ணி எடுத்து குடிச்சு சாப்பிட்டுறாரு. தண்ணி சாப்பிட்ட உடனே அதுல உப்பு இருக்காது, சப்பும் இருக்காது. இது ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னா, ரசத்துக்கு பதிலாக தண்ணி வச்சு சாப்பிட்டார். நான் வாழ்க்கையில் நண்பர்களே உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு நாள் கூட என் மனைவியிடம் நான் உப்பு இல்லை, காரம் சரியாக இல்லை, குழம்பு ஏன் சரியா நிறைய போடல, சோறு ஏன் கம்மியா போறது மாதிரி கேட்டதே கிடையாது. எப்பயுமே கேட்டதே கிடையாது. சாப்பிட்றியான்னு கேட்டா இல்லை நான் சாப்பிட்டோன்ட்டு சொல்லுவேன். ஏன், எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கு தெரியும், 2 நாள் பட்னியா இருந்தா கூட சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அவங்களாம் முகத்தை பார்த்துட்டு ஒரு புடி எடுத்துட்டு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்ப கூட சாப்பிடுன்னு சொல்லுவேன். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாத தம்மணியில் உண்ணாமை கோடி வருன்றதை நான் கடைபிடிப்பேன். அதே போல மரியாதை தலைவாசல் மிதித்து ஒரு கால் சென்று மரியாதை, அதாவது 1 கோடி பேருன்னு சொல்லிட்டு அப்படியார் சொல்லுவாங்க. 4 கோடி பாட்டுல அது ஒரு பாட்டு. மரியாதை தலைவாசல் என்னைக்குமே மிதிக்க கூடாது. அந்த மாதிரிதான் நீங்க ரொம்ப பொறுமையா எல்லா விடயங்களையும் கொண்டு பிச்சைமலர் இருக்காங்க நம்மளுடைய வேலு நாச்சியார். நீங்க சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நானே சொல்லிட்டுனா அது நல்லா இருக்காது. ரொம்ப அருமையா போய் நிறைய பேர் கூட நினைப்பாங்க, இந்த டீச்சர்கிட்ட நாம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவையில இருக்கிறவங்களும் சரி, இந்த காணொலியில பார்க்கறவங்களும் சரி நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய சிறப்பான ஒரு பொழிவு இருக்கிறது. அதே போல நான் கூட குழந்தை வளர்க்கிற காலத்துல 1 வாரம் கழிச்சு தான் தருவேன். என்கிட்ட இருக்கு, ஆனா தரமாட்டேன். நோட்டு வேணுமா, எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், நீ ஏன் சொல்லல அப்படி கேட்பேன். அதே மாதிரி இது வேணும் அது வேணும்னு கேட்டா கூட எனக்கு முன்னாடி சொல்லணும், சொன்னாதான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். கேட்ட உடனே அது கிடைக்காது. அதே போல தன்னுடைய இலக்கை அப்பப்ப எழுதி வைப்போம். 3வது படிக்கும் போதே எழுதி அங்கங்க ஓட்டி வச்சிருப்போம். அதான் நண்பர் பச்சை பண்ணி சொன்னேன்,
பீரோல செவத்துல எங்க வேணாலும் கிடக்கும். பிரதிபா, டாக்டர் பிரதிபா, IAS, இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் எழுதி கிடக்கும். நம்முடைய இலக்கையை எப்படி அடைய வேண்டும் என்பதையெல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு கொக்கை போல எப்படி உரிமையின் வரும் அளவும் காத்திருக்குமா கொஞ்சம் இந்த மாதிரி பொறுமையாக இருந்து பெரிய மீன் வரும்போது டபால்னு கொத்தி எடுக்குது. அது மாதிரி வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்து பல விஷயங்களை சாதிப்பதற்கு என்று இந்த அவையில் பல உத்திகளை எல்லாம் சொன்ன நம்மளுடைய மாதம் பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஜானகி நெல்லை சிகரம் ஆசிரியர், அவங்க வாங்கியிருக்கிற விருதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் தேசிய நல்லாசிரியர் விருது இல்லைன்னா தமிழகத்திற்கு தரக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய விருது, நல்லாசிரியர் விருது வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி அதுக்கு உண்டான வேலைகளை இப்பிலிருந்தே தொடங்குங்கள் என்று சொல்லி, ஏன்னா நிறைய செஞ்சிட்டீங்க, அதை ஆவணப்படுத்தி எல்லாத்தையும் கொண்டு போகணும். உங்களுடைய பணி என்ன, அது கம்ப்யூட்டர் கேட்கும். சமுதாய பணி என்ன பண்ணியிருக்கீங்க, பசங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்று டிக் பண்ணாதான் இன்னைக்கு உள்ளே போவோம், அடுத்த செக்ஷன் போவோம். இது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, பொதுவாக அதை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதனால தன்னுடைய பணிகளை எல்லாம் ஆவணப்படுத்துங்கள் என்று சொல்லி பொறுமையாக இருந்து என்னுடைய பின்னோட்டத்தை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, பொறுமையை பற்றி நிறைய விஷயங்களை சொன்ன ஜானகி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிலர் தயாரிலே இருக்குமாறு விசாலி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி. குரல் அமுது. எங்கள் வாழ்வும் நீங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியம்பர். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மாற்று சிந்தனையாளர், அறப்பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகை ஜானகி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அம்மா அவர்கள் இன்றைய உரையில் மகிழ்ச்சி என்று பற்றியுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக மகிழ்வுரை நிகழ்த்தினார். நான் கடந்த மாதம் ஜனவரி மாதம் பிரபல மருத்துவ நிபுணர் சொக்கலிங்கம் அவர்களை சென்னையில் சந்தித்த போது, உடல் நலமாக இருப்பதற்கு ஒன்று செய்தால் போதும், மகிழ்வாக இருந்தாலே உடல் நலமாக இருக்கும் என்று அறிவுறுத்தினார். அது மாதிரி எப்பொழுதும் நம்மளுடைய மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும், அதற்கு என்னெல்லாம் வழிகள் என்பதை இன்று பட்டியலிட்ட சிறப்பு அழைப்பாளர் ஆசிரியர் ஜானகி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு விசாலி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். இணைய ஒளியில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்குதான் நான் இந்த கூட்டத்துல புதுசா இணைஞ்சிருக்கேன். ஜானகி சகோதரி அவர்கள் தான் இணைச்சாங்க. நானும் எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கோ கண்டிப்பா இதுல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. பொறுமையை பத்தி சொன்ன அத்துணை விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த காலத்துல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம் பொறுமைதான். இன்னைக்கு நான் உசுரோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் பொறுமைதான். சிஎம்சி போனதுக்கு அப்புறம் தான் நான் அவ்வளோ வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி பொறுமையா இருந்ததால நான் உயிர் பிழைச்சி 1 வருஷம் அதே மருத்துவமனையில ஒரே படுக்கையில இருந்து வர முடியும்ன்ற அந்த பொறுமைய கடைபிடிக்க தைரியமா இருந்தது. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் நாம எப்படி இருக்கோமோ அதுதான் அவங்க பார்த்து கத்துக்கிறாங்க.
நாம எந்த அளவுக்கு குழந்தைகளோட ஒன்றி உறவாடுறோமோ நம்மிடம் படிக்கின்ற குழந்தைகளும் அதே குணத்தோட வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜானகி சகோதரிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விசாரி அம்மா, நீங்களும் ஒரு நாளைக்கு சிறப்பு விருந்தினா பேசணும், சரியா? சரிங்க ஐயா. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அறம் பதிப்பகம் ஐயா அவர்களே அன்று நடைகின்றோம். அவையோருக்கு வணக்கம். திடீர்னு நிகழ்ச்சியில வந்தேன், அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் இனி வரும் காலங்கள்ல நான் திருக்குறள் ஐயாவுடைய நிகழ்ச்சியில தவறாம கலந்துப்பேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட உங்ககிட்ட இருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் அலைபேசியில் பேசுறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஸ்ரீசக்தி அம்மா அவர்களே அன்று அழைக்கின்றோம். பாருங்களேன். ஸ்ரீசக்தி அம்மா. ஸ்ரீசக்தி அம்மா யார் அதுங்க? நான் நன்றி உரை அம்மா. வாமா வாமா வாமா, ஸ்ரீவில்லிபுத்தூரா? ஆமையா. பேசுங்கம்மா. ஐயா, அம்மாவுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அதனால முடியாது. சரி, நீங்க நன்றி உரை பேசுங்க அப்புறமா. பழனியின் மூச்சாய் பன்னெடுங்கலமாய் நாளும் முதுமை என்பது அறியாது நவரசமாய் ஜொலிக்கும் என் செந்தமிழுக்கு முதல் வணக்கம். இப்ப இல்ல இன்னும் காணல் வரைய முடியல. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்று அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. நன்றி அம்மா. இன்று சிறப்பு அழைப்பாளர் நெல்லை சிகரம் கு ஜானகி அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நெல்லைன்னொன்னே நானும் நெல்லையை சேர்ந்த தூத்துக்குடிக்காரி, அதனால் அந்த அம்மா பேசுகிறத ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பொறுமையே மகிழ்ச்சி. அந்த பொறுமையாக இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும்ங்கிறத அழகாக ஆரம்பித்தாங்க. அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிற மாதிரி அழகாக ஆரம்பித்தாங்க. முதல்ல அந்த எடிசன் இது பண்ணுறாரு. அதாவது யார் உள்ளே வந்தாலும் அந்த அலாரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு. அவர் அந்த கருவியை கண்டுபிடிச்சிட்டாரு. எவ்வளோ கேட்கலாம் அப்படிங்கிற போது அவர் கொஞ்சமாக ஏதோ 25,000 என்னமோ கேட்கலான்னு ஒரு மாதிரி இருந்தார். ஆனால் பொறுமையாக இருந்தார். அவங்க பாட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி அவருக்கு 5 மடங்கு அந்த பொறுமையாக இருந்ததுனால அந்த 5, அதாவது 1,00,000 ரூபாய், அதாவது டாலர் அவருக்கு கிடைத்ததுங்கிறத சொன்னாங்க. ஏன்னா அவர் கேட்கக்கூட இல்லை, எதுவும் வாயத்திறந்து கேட்கலான்னு நினச்சா கூட அந்த பொறுமையாக இருந்ததுனால அவருக்கு கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி புத்தர் மக்களை பார்த்து அமைதியாக இருந்தார். முதல் நாள் கூட்டம் வந்தது, நிறைய பேர் வந்தாங்க. 2ஆம் நாள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மறுநாள் இது பண்ணாங்க. அடுத்த நாள் ஒரு 10 பேர் தான் வந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அப்போ தான் அவர் பேச ஆரம்பித்தாராம். அதாவது இவங்க தான் பொறுமையின் சிகரம். அதாவது பொறுமையாக இருந்து கேட்கறதுக்கு இந்த 10 பேரையும் அவர் சீடராக எடுத்துட்டாங்கங்கிறத அழகாக சொன்னாங்க. அடுத்தது இந்த காதலியிடம் பொறுமையாக இருந்து கடிதம் கொடுத்தது, அந்த கதை அருமையாக இருந்தது. காத்திருந்த காதலியின் பொறுமையும் அருமையாக இருந்தது. அடுத்தது தற்போது குழந்தைங்க
கேட்பதற்கு முன்னாலே எல்லாம் கொடுத்துட்றாங்க பெற்றோர்கள். அதனால அவங்களுக்கு அந்த பொறுமைங்கிறதே கிடையாது. அந்த ஃபோனுக்கே பொறுமை இல்லாமல் அந்த ஃபோன்லேயே இது பண்ணுறதுனால அந்த ஃபோனுக்கே பொறுமை இல்லாமல் கெட்டு போயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது அந்த கணவர் மனைவி சமையலை பற்றி இது பண்ணாங்க. பேசிட்டு ஃபோனை பேசிகிட்டே அவர் சாப்பிட்றாரு. ரசத்துக்கு பதிலாக தண்ணியை விட்டு சாப்பிடும்போது என்ன உப்பு இல்லை, உரப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வேற ஏதோ பேசிட்டு நீங்கள் ரசத்துக்கு பதிலாக தண்ணியை விட்டு சாப்பிட்றீங்களேன்ட்டு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. அதாவது பொறுமையாக சாப்பிடும்போது கூட பொறுமை வேணும் அப்படிங்கிறது அந்த கதை நல்லா இருந்தது. அப்புறம் ஒரே நாளில் வேலை செஞ்சால் சோர்வு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அதை நம்ம இப்போ எல்லாருமே அதாவது பொறுமையாக சமையல் செய்தால உணவு ரொம்ப ருசியாக இருக்கும். அவசரமாக செய்யறதை விட ரொம்ப பொறுமையாக செய்தால் சமையலும் அருமையாக இருக்குங்கிறத சொன்னாங்க. அப்புறம் திருமணம், இந்த மணமக்களுக்கு எப்படி எல்லாமோ இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய ஒரு இதெல்லாம் பண்ணி திருமணத்தை நடத்துகிறாங்க. அதுக்கும் பொறுமை, அந்த இதுக்கும் பொறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது குடும்பத்தாருக்கு அவசரப்படாமல் ஒன்றொன்னா இது பண்ணி பொறுமையாக செஞ்சால் திருமணமும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கலாம், அதுதான் முதல் இது. அப்புறம் இந்த அந்த மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்தாக்க அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக மாறிடும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது கோபம் குறையும் போது எழுத ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னு. முடிஞ்ச உடனே அந்த கோபம் போன உடனே அவங்க என்ன காதலிட்டு என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த மாதிரி சொன்னால் அந்த மனைவியும் இது பண்ணுறா, அதாவது ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிறா. அடுத்தது முதியோர் இல்லத்தை பற்றி சொன்னாங்க. அவங்க இது பண்ணும்போது இருக்கும்போது, அதாவது அவங்களோட குழந்தைகளோட இருக்கும்போது இவங்களும் எதுவும் சொல்லாமல் பொறுமையாக இருந்துக்கணும். ஏதாவது சொல்ல போக அவங்களுடைய இது பாழாப்போகுதுன்னு சொல்லிட்டு கொண்டு இங்கே சேர்த்துடுவாங்க. இருந்தாலும் இப்போ உள்ள அந்த குழந்தைகளுக்கும் பொறுமை வேணும். அங்கே போய் பார்த்தோன்னே அவங்களுக்கு அதை புரியுறது. அப்புறம் ஒரு நொடி கோபத்தை நினைவுபடுத்தினாக்க நமக்கு அந்த பொறுமைங்கிறது தன்னால் வரும். பொறுமையாக, அதாவது கோபத்தை நம்ம அன்றைக்கி கோபப்பட்டோமேங்கிறது அதை நினச்சி பார்க்கக்கூடாது. அதை நினச்சி பார்க்காம இருந்தாலே நமக்கு பொறுமை வந்துடும். அடுத்தது மாணவர்கள் அடி வாங்கினாலும் என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக இருந்தாலும் நன்கு முன்னுக்கு வருவாங்க. வாத்தியார் அதாவது ஆசிரியர் சொல்படி கேட்டு இது பண்ணாக்க நல்லா பொறுமையாக இருந்து முன்னுக்கு வரலாம். அப்புறம் ஆசிரியருக்கே பொறுமை வேணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப அவசியம். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடாது. பசங்களை தன்மையாக தன் பக்கம் சொல்லி பாடங்களை நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது முன்னோர்கள் செடி கொடி மரம்லாம் வச்சு ரொம்ப அருமையாக எல்லா பழங்கள்லாம் இது பண்ணாங்க. ஆனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு அதை வச்சு இது பண்ணி இதுக்கு பொறுமை கிடையாது. அதை நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும். பெற்றோர்களும் அந்த காலத்தில் எப்படி நான் இருந்தாங்கங்கிறத எடுத்து சொல்லணும். அப்புறம் தாழ்வான விமர்சனத்தை கோபம் கண்டிப்பாக வரும். ஒருத்தரை பற்றி தாழ்வாக பேசினா அவருக்கு நிச்சயமாக கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம பொறுமையாக இருந்தான்னாக்க அது நமக்கு எதுவும் செய்யாது. அதை எடுத்து அந்த பொறுமையே நமக்கு எடுத்துக்காட்டாங்க. இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ பொறுமையாக இருக்கானே அப்படின்னு அவனை சோர்ந்து போயிடுவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் சிறுவர்கள் 12 வயசு வரை அந்த இது ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு அந்த உரிமம் வாங்கணும் அப்படிங்கிறது இது. அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு வரை காத்திருக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அதனால் ஒவ்வொருவரும் ரொம்ப பொறுமையாக இருந்தால் எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி, நன்றிங்க அம்மா. காணல் உரை போயிட வர காணல் உரை போயிடுங்க.
சரி. காணல் உரை. வாழ்க வந்தால் நன்றி சொல்லுங்க. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜானகி அம்மா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் கலந்துரையாடும் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அவர்களை அன்று அழைக்கின்றோம். பாருங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த கலந்துரையாடும் பேரவை இந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு பொறுமையை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ சுவாதி ஆகட்டும், அந்த இவான், அப்புறம் மற்ற பிள்ளைகளுமே பாருங்க, ஒவ்வொருத்தர் பேசி முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. அடுத்தவங்க என்ன பேசணும், அடுத்தவங்களை என்ன கூப்பிடணும் அப்படின்றது சின்ன வயசுலயே அவங்க பொறுமையை கற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் அவருடைய முதிய காலத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு குணநலங்களை பெற்றுத்தரும். இதோட மட்டுமில்ல, எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இல்லாத காலத்துல நாங்கெல்லாம் வளர்ந்தோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த இணையத்தின் மூலமாக கொண்டு வந்த நம்முடைய கலந்துரையாடல் பேரவை ஆன்றோர்கள், சான்றோர்கள், பொதுவா சொல்ல போனா நம்முடைய காமராஜர் ஐயா, அடுத்தது டெல்லியில இருக்கக்கூடிய வாழும் திருவள்ளுவர் ஐயா அவர்கள், தமிழியலன் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாம் உங்களை வழிநடத்தி கொண்டு போறாங்க. இதெல்லாம் மிக பெரிய விஷயம். அதே மாதிரி சுவாதி அவர்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயம், உங்களோட சேர்ந்த நண்பர்களை சீக்கிரம் இந்த இணையத்துக்கு கூட்டிட்டு வாங்க, சரியா? நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களை மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க, இப்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் இந்த இணையத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் ஐயா கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், ஐயா என்னுடைய நிகழ்வை நீங்க கண்டிப்பா சுவாதியை தான் கூப்பிடணும் அப்படின்னு நானே நிறைய நாள் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு திறம்பட செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது போல வாழ்த்துறை வழங்கிய டெல்லி பிரபுநாயகம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விசாலி ஆசிரியர் செய்யார், அந்த ஆசிரியர் மிக திறமை வாய்ந்தவர், பல் நோக்கு திறன் கொண்டவர். அவர்கள் எனக்கு இன்னைக்கு வாழ்த்துறை வழங்கியது மிக சிறப்பாக இருந்தது, மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னபூர்ணி அம்மா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உண்மையிலே அவங்களுடைய அந்த கேட்கக்கூடிய தன்மை, அந்த உற்று நோக்குதல், கவனம், அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் எல்லோருக்கும் தளிப்படையாமல் வாழ்த்துறை வழங்குவது அம்மா அவர்களுடைய வயதிற்கும் தன்மைக்கும் அவருடைய வணங்க வேண்டிய வயது அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த பொண்ணு பேர்லயே குணமதி அவர்களும் மிக அழகாக இந்த நிகழ்வை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அது போல என்னுடைய வளர்ச்சியை முழுவதுமாக அக்கறை கொண்டிருக்கும் காமராஜர் ஐயா அவர்களுக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னால நாங்க போறதுக்கும் பின்னால நம்மளை கையை பிடித்து கூட்டிட்டு வருவதற்கும் கண்டிப்பாக ஒரு ஏணி தேவைப்படுவது போல என்னுடைய வளர்ச்சிக்கு முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த இணையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல மாதம் ஒரு முறை நான் என்னுடைய இந்த கலந்துரையாடல் பேரவையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கண்டிப்பாக தர வேண்டும். ஐயா பிரபுநாயகம் ஐயா அவர்கள் இன்று எப்பொழுதுமே வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று கூறுவார்கள். நேரத்தை பார்த்து ஐயா பேசுவாங்க, கரெக்டா அந்த டைம்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்று சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய அவர்களுக்கும் அடுத்ததாக மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையிலும் பொறுமையோடு காத்திருந்த அனைவருக்கும் என்னுடைய பொறுமையான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. ஐயா 3ஆம் பகுதி 3ஆம் பகுதி நிகழ்ச்சி பாலந்தர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்புள்ளமைக்கு நன்றி, வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி சுவாதி. பலரின் மூச்சாய் பன்னெடுங்களமாய் நாளும் முதுமை என்பது அறியாது நவரசமாய் ஜொலிக்கும் என் செந்தமிழுக்கு முதல் வணக்கம். மாசபையில் இணைந்த மாண்புக்குரியவர்களை வணங்கி தொடங்குகின்றேன் எனது நன்றியுரையை. உங்கள் திருக்குறள் பாவை வாயவந்தால் பாரதி லீலா. இன்றைய நிகழ்வில் 2119 நிகழ்வில் பூவின் வாசமாய் இளவின் சுவாசமாய் காணும் அற்புதமாய் அன்புடன் பண்புடன் பாசத்துடன் வருகை தந்த சிறப்பழைப்பாளர் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நெல்லை சிகரம் கு ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. பண்ணமைந்த பைந்தமிழுக்கோர் ஒளி விளக்காய் பல காலம் விளங்கி வரும் கலந்துரையாடுவோம் பேரவை இயக்குனர் தமிழியலன் கண்ணம்மா ஐயா அவர்களுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துரை வழங்கும் ஆளுமைகளுக்கு சான்றிதழ் வடிவமைத்து தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் வரலாற்று நிகழ்வுகளை வாரி வழங்கிடும் சிதன செல்வர் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. அவையோருக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் நாளைய நிகழ்வில். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் காந்திய களம் நிகழ்வு எண் 2020 நாள் 15/4/2026 அறிவன் கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் கவிஞர் சே. திராவிடமணி ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு காந்திய தாயத்து. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மாணவம் அறிவு மனிதனுக்கு அளவு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாக ஆகுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா. மகிழ்ச்சி சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், இரண்டாம் பகுதியை ஒருங்கிணைத்த சுவாதி முத்துகுணமதி அவர்களுக்கும், நிறைவு பகுதியை ஒருங்கிணைத்த வாழவந்தாள் பாரதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க.